வணக்கம். நான் கணபதி பிரசாந்த். சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம். இன்று டிசம்பர் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினம். இன்றைய தினத்திலே எமது உரிமை, எமது எதிர்காலம் என்கின்ற அந்த தொனிப்பொருளில் உலகம் முழுவதுமாக சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனும் சுய கௌரவத்துடன் தன்னுடைய உரிமையை அனுபவிக்க வேணும் என்கின்ற அந்த சிந்தனையை மனித மனங்களுக்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. அந்த வகையிலே இலங்கையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உரிமைகளை அனுபவிப்பதற்கு பாதகமாக இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சட்டமாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் காணப்படுகிறது. 1979ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் இல்லாமல் ஆக்கப்படும் என்கின்ற அடிப்படையில் இலங்கை அரசினால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 2024ஆம் ஆண்டை கடந்தும் 45 வருடங்களாக இந்த சட்டம் அதிகமாக இலங்கையில் காணப்படுகின்ற சிறுபான்மை இனத்தவர்களை பாதிக்கின்ற வகையிலும் அவர்களுடைய உரிமை ரீதியிலான போராட்டங்களை மழுங்கடிக்கின்ற அல்லது அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கின்ற ஒரு மிக முக்கியமான பணிகளை இந்த சட்டம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது இலங்கையில் காணப்படுகின்ற வடக்கு கிழக்கில் அதிகமாக செறிந்து வாழ்கின்ற தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை அதிகமாக பாதிப்பதுடன் எமது சகோதரன சிங்கள மக்களையும் பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இது இலங்கைக்கு பொருத்தமில்லாத ஒரு சட்டமாக காணப்படுகிறது. இலங்கையில் பயங்கரவாதங்களை கட்டுப்படுத்துவதற்கு அதனை உள்வருவதை தடுப்பதற்குரிய ஏராளமான சட்டங்கள் இருந்தால் அது அந்த பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்குரிய சகல ஏற்பாடுகளுடனும் சட்டங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்கின்ற பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சட்டம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் அல்லது இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய ஜனாதிபதி கூட அவருடைய தேர்தல் பிரச்சார காலங்களாக இருக்கலாம், இலங்கையில் ஏற்பட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதல் காலங்களாக இருக்கலாம், இந்த பயங்கரவாத தடை சட்டம் சிறுபான்மை இனத்தவரை அதிகமாக பாதிக்கின்றது என்பதனையும் அது உடனடியாக இல்லாமலாக்கப்பட வேண்டும் என்பதனையும் அதிகமான கூட்டங்களில் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்து அவரினுடைய பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இற்றவரைக்கும் அந்த சட்டம் இல்லாமலாக்கப்படவில்லை. ஆனால் கடந்த வாரங்களில் கூட திருகோணமலை மாவட்டத்தில் ஒரு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் பேரினால் விசாரணை கலைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல நினைவேந்தலை கொண்டாடிய பலதரப்பட்ட நபர்கள் யாழ்ப்பாணமாக இருக்கலாம் அல்லது கிளிநொச்சியாக இருக்கலாம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் ஊடாக விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே அதிகமான தாக்கத்தை செலுத்துவதனால் உடனடியாக இந்த சட்டத்தை இல்லாமலாக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். நன்றி. பெயர் செல்வி சிவபிரகாசம் அறியலாம். இன்று மனித உரிமைகள் தினம். மனித உரிமைகள் என்பது ஒரு நாட்டினுடைய சகல பிரஜைகளுக்கும் உள்ள ஒரு தினம். அந்த வகையிலே இலங்கையிலே சகல ஜனநாயக நாட்டிலே சகல மக்களுக்கும் இன மத மொழி வேறுபாடின்றி சகல மக்களுக்கும் உரித்தான ஒரு உரிமைகள் தினம் இது. அந்த வகையிலே உள்ள இந்த நாட்டிலே 1978ஆம் ஆண்டு பயங்கரவாத சட்டம் என்ற ஒரு சட்டத்தை முன்வைத்து இந்த உரிமைகள் இனமத மொழி வேறுபாடு இன்றி சகல மக்களையும் ஒரு ஜனநாயகத்துக்கு புறம்பான ஜனநாயகம் என்றது சகல மக்களுக்கு சமத்துவமான ஒரு நாடு என்றுதான் பொருள். அந்த மக்களுடைய சகல உரிமைகளையும் சுதந்திரமாக மக்கள் தங்களுடைய கருத்துக்கள் மூலமோ எழுத்து வடிவிலோ அல்ல செயல் வடிவிலோ செய்ய முடியாத அளவுக்கு இன்று அந்த 79ஆம் ஆண்டு அமலுக்கு வந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நசுக்கி வைத்திருக்கின்றது.
ஆனால் அந்த ஜனநாயக நாடு என்ற சொல்லு மாறுபடவில்லை. ஆனால் சட்டம் அமலில் உள்ளது. இது எந்த அளவுக்கு இந்த இலங்கைக்கு பொருத்தமானது என்பது நாங்கள் இதுவரை காலமும் ஏதோ ஒரு அச்சத்திலும் பயத்திலும் பதட்டத்திலும் எங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவது ஒரு எங்களுடைய உயிருக்கோ எங்களுக்கோ பாதுகாப்பற்ற நிலையாகத்தான் இருந்து எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் வெளியிட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த நிலை மாற வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இவ்வளவு காலமும் ஒரு சர்வாதிகார போக்கான ஒரு செயல்பாடு, ஜனநாயக நாட்டில சர்வாதிகார போக்கான ஒரு செயல்பாட்டில இருந்தோம். ஆனால் இன்று நடைமுறைக்கு ஆட்சிக்கு வந்த மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இன மத மொழி வேறுபாடு இன்றி சகல மக்களையும் சமத்துவமாக மதித்து எல்லா மக்களுக்கும் ஒரே நோக்கு செயல்பாட்டுகளை முன்வைத்து செயல்படும் ஒரு செயல் வீரனாக செயல் வடிவிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இந்த நிலையை மாற்ற வேண்டும். சகல மக்களும் இந்த நிலையிலிருந்து அடக்கப்படும் நிலையிலிருந்து பதட்டத்தில் வாழும் நிலையிலிருந்து சுயமாக ஒரு மகனுக்கு சர்வஜன வாக்குரிமை வாக்களிப்பதற்கு சகல மக்களுக்கும் உரிமை இருக்கின்றது என்பதை வலியுறுத்துகின்ற இந்த நாடு ஒரு கணம் திரும்பி பார்க்க வேண்டும். இந்த மக்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடுவதற்கு உரிமை இருக்கா, அவைகள் முழுமையாக செயல்பட முடியும் நிலை இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்க்கும் போது அது இல்லை. அந்த நிலையை முதல் மாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று 2008, 9, 10ஆம் ஆண்டோடு பயங்கரவாதம் என்ற சொல்லு ஒழிக்கப்பட்டு எங்கட நாடு விடுதலை பெற்று அந்த பயங்கரவாத போரிலே விடுதலை பெற்று இன்று புத்துயிர் பெற்றுக் கொண்டிருக்கும் நிலை மாறிவிட்டது என்றது உலகரங்கிலே எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அந்த நிலை மாறிவிட்ட பிறகும் இன்னும் நாங்கள் பயங்கர வலையிலே விரிந்து ஆங்காங்கே அந்த வலைக்குள் சில கருத்தாளர்கள் அடக்கப்பட்டு இன்றும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுற நிலைமை பல ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக உள்ளது. அந்த நிலையை இன்று மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் மாற்ற வேண்டும். எல்லா மக்களும், இது தனிய சிறுபான்மையான தமிழ் மக்களை கூடின வகையிலே பாதித்தாலும் முஸ்லிம் மக்களை பாதித்தாலும் சிங்கள மக்களையும் அது ஆங்காங்கே பாதிப்படைய செய்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இது எல்லா மொழி மக்களுக்கும் ஒரு சட்டமாக செயலாக இருப்பதனால் இந்த இனியாவது இந்த இலங்கை ஒரு சுபீட்சத்தை எட்டுவதாக இருந்தால் முதல் மக்களுடைய அடிப்படை தேவைகளை ஜனநாயக உரிமைகளை செவ்வனவே நடைமுறைப்படுத்தி அதன் வாயிலாக மக்கள் இலங்கையினுடைய சுபீட்சத்தை எட்ட முடியும். அந்த வகையிலே இந்த மனித உரிமைகள் தினத்திலே நாங்கள் அன்பாகவும் மிகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்வது, இன்று காணாமலாக்கப்பட்டோர் ஒரு பக்கம் ரோட்டிலே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காணிகளை இழந்த மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டு எதிர்காலத்தை நோக்கி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், துவண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் மனித உரிமை அத்துமீறல்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசாங்கத்தாலே தொல்பொருள் வனவள வனவள திணைக்களங்களாலே அபகரிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுகளெல்லாம் மனித உரிமை அத்துமீறல் என்பதை ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இவை அனைத்தையும் நிறுத்தி மனிதனை மனிதனாக வாழ
ஒரு ஜனநாயக நாட்டிலே என்ன உரிமை இருக்கின்றதோ, புத்தகத்து ஏட்டுக்கு மனித உரிமைகள் ஜனநாயக நாடு என்று சொல்லாமல் செயல் வடிவிலே இந்த ஜனநாயக மக்கள் இலங்கையிலே வாழுகின்ற மக்களுக்கு சகல உரிமைகளையும் சுதந்திரமாக செயல்படுத்துவதற்கோ அல்லது அதை கையாளுவதற்கோ தன்னிச்சையாக செயல்படுவதற்கோ மக்களுக்கு பூரண சகல உரிமைகளும் கிடைக்கப்பெற வேண்டும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், நாடு தன்னிறைவடைய வேண்டும் என்பதை இந்த மனித உரிமை ஆணை தினத்தில், இந்த மனித உரிமை தினத்திலே எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இந்த பயங்கரவாத சட்டத்தை நிறுத்தியோ அல்லது அதை நீக்கியோ சகல மக்களையும் சுதந்திரமாக செயல்பட சுவிட்சத்தை ஏற்படுத்த ஆவண செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி. வணக்கம். நான் சுந்தரம்பிள்ளை தங்கம்மா, கொக்குத்துவாய் கிராமத்தை இந்த இடமாக கொண்டனர். இன்று நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை உருவாக்கி இந்த ஊடகத்தின் வழியாக எங்களின் உரிமைகளை கோரி நிற்கின்றோம். இதற்கு எம்மை ஒருங்கிணைப்பு செய்த பெற்றோ நிறுவனத்துக்கு முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் தமிழர்கள். இந்த பயங்கரவாத சட்டமானது இந்த தமிழனுக்கென்று போடப்பட்ட சட்டம். இதை நான் சில நேரங்கள்ல சிந்தித்து பார்க்கிறேன். நாங்கள் தமிழனாக பிறந்தது குற்றமா? தமிழனுக்கே உருவான இந்த பயங்கரவாத தடை சட்டம். ஐயா ஜனாதிபதி அவர்களே, உங்களை தாழ்மையாக கேட்கிறேன். அண்மையில் நீங்கள் இட்ட அனுமதிக்குத்தான் நாங்கள் எங்கள் பெற்றோரின் பிள்ளைகளின் பெற்றோராகிய நாங்கள் பிள்ளைகளை இழந்த நாங்கள் அவர்களின் உயிர்களை நீத்து அவர்கள் வித்துடல்களை விதைத்த பூமியில நாங்கள் அந்த நினைவேந்தலை செய்வதற்கு முன் வந்து உங்களின் அனுமதி கிணங்க அங்கு புலிக்கொடியை நாங்கள் ஏற்றவில்லை. சீருடை தரித்த போட்டோக்கள் அங்கு நாங்கள் வைக்கவில்லை. விளக்கம் மட்டும் வைத்தினோம், நினைவு கொண்டாடினோம். அதை ஏனையா விசாரணைக்கு என்னென்ற பிள்ளைகளை எடுத்து எடுத்து விசாரணைக்கு உட்படுத்துறது? எங்கெந்த மனதில இருக்கிற தீ சுட்ட புண் போன்ற ஒரு புண்ணை கத்தியால் சுரண்டுவது போல மீண்டும் மீண்டும் ஏனையா எங்களுக்கு இந்த சோதனையும் வேதனையும் நிறுத்த வேண்டும் என்று தாழ்மையாக கேட்கிறோம். நாங்கள் ஒரு தமிழ் தாய் என்ற ரீதியில், ஏனென்றால் இந்த அனைத்துலக மனித உரிமைகள் தினம் ஆன இன்று எல்லோருக்கும் உரிமையை கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆசையா இருக்கிறது. எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, உரிமை இல்லை. இலங்கை சுதந்திர தினத்தை கொண்டாடுவதை நாங்கள் அறிவோம், ரேடியோ ரீதியாக அறிவோம், வானொலி இது டிவி ஊடாக பார்க்கிறோம். அந்த சுதந்திர தினத்தில் அன்று தமிழர்களான எங்களுக்கு கருப்பு தினம். ஏனென்றால் நாங்கள் அப்படித்தான் பாவிக்கப்பட்டு வந்தோம் இதுவரை காலத்திலும், இதுவரை ஆட்சி பண்ணி வந்த இந்த சிங்கள அரசாங்கத்தால. ஆனால் இந்த ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு பின் ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஒரு எங்களின் மனசை அந்த புண்ணுக்கு மருந்து போட்டது போல ஆற்றக்கூடிய ஒரு வைத்தியரை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்றுதான் நாங்கள் சொல்ல வருகிறோம். ஏனென்றால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஜனாதிபதி ஒரு நல்ல மனுஷன். அவற்றை மனசை நாங்கள் அறிகிறோம். அவர் எங்களை அறிகிறார், எங்களின் மனநிலையை உணர்கிறார், எங்களின் வாழ்வு நிலையை உணர்கிறார், எங்களை நாங்கள் பறி கொடுத்த சுதந்திரங்களை உணர்கிறார், பறி கொடுத்த மக்களை விளங்கிக் கொள்ளுகிறார், பறி கொடுத்துட்டு ஏங்கி தவிக்கும் நிலங்களையும் விளங்கிக் கொள்ளுகிறார். ஆன முறையில நாங்கள் அவரை வரவேற்கிறோம்.
இந்த ஜனாதிபதி ஐயா ஆவது இந்த தமிழனை உணர்ந்து கொண்டாரே என்று நாங்கள் பெருமிதப்படுகிறோம். ஆன முறையில இதுவரை காலங்கள்ல நடந்த மாதிரி இல்லாமலுக்கு இனிமேலாவது தமிழருக்கும் சுதந்திரம் வேணும், உரிமைகள் வேணும். நாங்களும் உரிமையோடு இந்த மண்ணில பிறந்த தமிழராய் பிறந்த நாங்களோ, முஸ்லிம்களாய் பிறந்த நாங்களும் இந்த மண்ணில சுதந்திரமாக வாழ வேண்டும். அண்மையில நாங்கள் ஒரு ஆலயத்துக்கு போய் ஒரு பொங்கல் விழா கொண்டாட போயிருந்தோம், குருந்துமலை. அந்த குருந்துமலையில பொங்கல் விழாவுக்கு பானையை வைக்க சப்பாத்து காலால வந்து பொங்கல் பானையை கட்டி விழுத்தி வாதாட போனவருக்கு முதுகுல சப்பாத்தால மிதிச்சு அடித்து விரட்டி இராணுவத்தால விரட்டப்பட்டு கடைசி அங்க பொங்கவும் மேலா போச்சு. திரும்ப அந்த பொங்கல் பொருள்களை எடுத்து வந்து அடிவாரத்துல, மலையின் அடிவாரத்துல நாங்கள் பொங்கி படைத்து விட்டு வந்த துப்பாக்கிய நிலையையும் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இப்படியான ஒரு துப்பாக்கியங்கள் தொடரக்கூடாது. தமிழ் இனம் இப்படி வஞ்சிக்கப்படக்கூடாது. இப்படியே வஞ்சிச்சு வந்தால் தமிழனுக்கு நீங்கள் இன்னும் உரத்து ஏற்றுறீர்கள் கருத்து. இதே போல ஒரு காரணத்தால்தான் அன்று விடுதலை புலிகள் ஆயுதம் ஏந்த வேண்டி வந்தது. விடுதலைக்காக வேண்டித்தான் ஆயுதம் ஏந்தினாங்க, விடுதலைக்காகத்தான் போராடினாங்க, உயிர் நீத்தாங்க. ஆனால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கல, மௌனிக்கப்பட்டது. மீண்டும் மீண்டும் எங்களின் இனத்துக்கு இது மாதிரி நடவாமலுக்கு எங்களையும் உங்களுடைய சகோதரர்களாக நினைத்து, இந்த இலங்கையில் பிறந்து வளர்ந்த மனிதர்களாக நினைத்து, இந்த தமிழினத்துக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், எங்களுக்கு உரிமை வேண்டும், சுதந்திரம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.